இது வந்து ஒரு சுகர் மாடல் பிளான்ட். இது சுகர் வந்து நம்ம எப்படி தயாரிக்கிறோன்றதோட மாடல் பிளான்ட். சுகர் கேன் வந்து ஃபீல்டுல இருந்து கொண்டு வந்து அதை வெய்மெண்ட் பண்ணி அன்லோட் பண்றோம். அன்லோட் பண்ணிட்டு அந்த சுகர் வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்றோம். கட் பண்ணிட்டு அந்த 4 ரோலர் வர்ற இதுல அதை ஸ்கியூஸ் பண்ணி ஜூஸை தனியா எடுக்கிறோம். அதுல இருந்து ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு பிறகு கடைசியில வர்ற அந்த சக்கைய பகாசுன்னு சொல்லுவோம், அதை பாய்லர்ல எரிக்கிறோம். பாய்லர்ல எரிச்சிட்டு ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்றோம். அந்த ஸ்டீம் வந்து ப்ராசஸுக்கு ஜூஸை ஹீட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். டர்பைன்ல கொடுத்து கோ ஜெனரேஷன் சொல்லி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மில்லு ஆப்ரேட் பண்ற இதுக்கும் அங்க இருக்கிற குவார்டர்ஸுக்கும் கரண்ட்டை கொடுக்குறோம். எக்ஸஸ் வந்து கிரிட்ல வந்து கொடுக்குறோம். அந்த ஜூஸ் வர்றத மறுபடியும் ஹீட் பண்ணி அங்க லைமு சல்பர் டை ஆக்சைடு கேஸ் எல்லாம் பாஸ் பண்ணி ப்ளீச் பண்றோம். ப்ளீச் பண்ணி ஒயிட் கலர் கொண்டு வரோம். அதுல வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அந்த வாட்டரை வந்து எவாபரேட் பண்றோம். எவாபரேட் பண்ண அந்த சிரப்பை வந்து பேன் செக்ஷனுக்கு அனுப்புறோம். அங்க நெகட்டிவ் பிரஷர் வேக்கத்துல கிறிஸ்டல் ஃபார்ம் பண்றோம். அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் பண்ண மெட்டீரியல் வந்து பேரு மேஸ்கேட். அதுல சுகர் பிளஸ் மொலாசஸ் இருக்கும். அது சென்ட்ரிபியூகல்ல வந்து ஹையர் ஸ்பீட் ஆர்பிஎத்துல அதை கொடுத்து மொலாசஸ் தனியா சுகர் தனியா செப்பரேட் பண்றோம். செப்பரேட் பண்ணதை கிரேடர்னு சொல்லிட்டு கிரேடிங் கொடுப்போம். நமக்கு வந்து S30 யூஸ்வலா நம்ம சவுத் சைட்லாம் S30 ப்ரிஃபரன்ஸ். மீதி வந்து கட்டியா இருக்கிறதையும் பவுடரையும் கரைச்சி மறுபடியும் ப்ராசஸ்க்கு ரீப்ராசஸிங் எடுத்துக்குவோம். அதுல வர்ற சுகரை ட்ரை பண்ணி ஆப்பர் கொடுத்து அந்த எலிவேட்டர்ல கொடுத்துட்டு பின்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஒயிட் சுகரை பின்ல ஸ்டோர் பண்ணி ஆட்டோமேட்டிக் வெயிங் ஸ்கேல்ல 50 kg பேக்ல பிடிச்சு அந்த பேக் வழியா குடோன்ல வந்து அடுக்குவோம். குடோன்ல அடுக்கிட்டு லாரியில டெலிவரி கொடுத்து வெளில போயிடும். இதுதான் சுகர் பிளான்ட்டோட ப்ராசஸிங்க நம்ம பாக்குறோம். அடுத்து வந்து எது பெஸ்ட் சுகர் வெரைட்டி அப்படின்னு ஒரு 13 வெரைட்டி நாங்க இங்க டிஸ்பிளேல வச்சிருக்கோம். இப்ப இது பாத்தீங்கன்னாக்க CO86032 ஒரு வெரைட்டி. CO86032 ஒரு வெரைட்டி. இதுல வந்து 13.8% வந்து சுகர் கண்டென்ட் இருக்கும். இதுதான் இப்ப தமிழ்நாட்டுல ப்ராமினன்ட் வெரைட்டி, நல்ல ஒரு வெரைட்டி, ஹை ஈல்டு சுகர் இது. அடுத்து வந்து CO11015 ஒரு வெரைட்டி. இதுல பாத்தீங்கன்னா ரெக்கவரின்னு சொல்ற அந்த சர்க்கரை சத்து 14.12% இதுல இருக்கும். அடுத்து வந்து இப்போ இது தமிழ்நாட்டுல மோஸ்ட்லி இருக்குது CO09356 ஒரு வெரைட்டி. இதுலயும் சுகர் கண்டென்ட் நல்லா இருக்கும். இது ஈல்டு வந்து ஒரு ஹெக்டருக்கு 140 டன்ஸ் ஈல்டு வரும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. ஆனா இப்போ கொஞ்சம் பொக்க போயிங் கொஞ்சம் இப்போ அஃபெக்ட் ஆகுது. அது வெரைட்டி. இந்த வெரைட்டி வந்து புன்னகைன்னு சொல்றது 18009 CO18009 சொல்றோம். இதுல சர்க்கரை சத்து 13% வரைக்கும் வரும். இதுல ஈல்டும் பாத்தீங்கன்னா 160 டன்ஸ் பெர் ஹெக்டர் வரும். இது வந்து CO14012 ஒரு வெரைட்டி. இதுல சர்க்கரை சத்து 14.57% இதுல இருக்கும். இது COG1339. இது வந்து சர்க்கரை சத்து 12.97% இருக்குது. ஈல்டு பாத்தீங்கன்னா 140 டன்ஸ் பெர் ஹெக்டர் வரும். இது வந்து 1110 ஒரு வெரைட்டி. இதுல சுகர் கண்டென்ட் 13.62 இருக்கும். ஈல்டு பாத்தீங்கன்னா 147.10 ஈல்டு வரும். இதெல்லாம் பட் சிப்ஸ் சொல்றது, சிங்கிள் பட் சிப்ஸ். இது வந்து டபுள் பட் சிப்ஸ் சொல்றது. இது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 சொல்லி வச்சிருக்கோம். இது வந்து நம்ம சர்க்கரை துறையில வந்து தமிழ்நாடு அரசின் 4 ஆண்டு சாதனை. 0212 வெரைட்டி. இதுல பாத்தீங்கன்னா 12.96% சர்க்கரை சத்து வரும். கரும்பு 148 டன் பெர் ஹெக்டர் வரும். இது வந்து SI8 சொல்றது. இது வந்து 12.9% இதுல ரெக்கவரி வரும். 146 டன் வந்து ஹெக்டருக்கு ஈல்டு வரும். இப்போ நம்ம இது பாக்குறது வந்து மொலாசஸ் சொல்றது, சர்க்கரையில இருந்து பிரிச்சு எடுத்த பிறகு கடைசியா வர்ற கழிவு பாகுன்னு சொல்ற மொலாசஸ். இதுல இருந்து தான் எரிசார ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் தயாரிக்கிறோம். அதுல இருந்து தான் எத்தனால் தயாரிக்கிறோம். எத்தனால் வந்து நம்ம டேஸ்ல வந்து பெட்ரோல்ல பிளண்ட் பண்றோம். அதனால வந்து இப்போ எத்தனாலுக்கு வேல்யூ இருக்குது. இது வந்து கிருமி நாசினி. இதுல இருந்து ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்ல இருந்து செய்யறோம். இது எதுக்குன்னு சொன்னாக்க இந்த ஹேண்ட் சானிடைசர் இந்த இதுல வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், ஹேண்ட் சானிடைசர். அடுத்து இது வந்து பகாஸ்ன்னு சொன்ன கரும்புல இருந்து ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு சக்கையா வந்து டர்பைனுக்கு பாய்லருக்கு எரி வைக்கிறதுக்காக கொடுக்குறோம். இதுல இருந்து நம்ம இது மாதிரி ஒரு கப்பு, இதை வந்து ஒரு கூழ் மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி செய்துட்டு அதை இது மாதிரி மோல்டு பண்ணி ட்ரை பண்ணோமா, இது மாதிரி கப்பு, இது மாதிரி டம்ளர்ஸ், இது மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி வெசல்ஸ் எல்லாம் வந்து இதுல செய்யலாம். இதுல டீ சாப்பிடுறது அது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது.
இத அந்த ஜூஸ்ல இருந்து எடுக்கிற இந்த ஆலை கழிவு மண்ணுன்னு சொல்றது. இது வந்து மெனியூரா யூஸ் பண்றோம், ஃபீல்டுக்கு வந்து மெனியூரா யூஸ் பண்றோம். நம்ம யூஸ்வலா தயாரிக்கிறது வந்து இந்த S30ன்ற இந்த சுகரை தான் நம்ம யூஸ்வலா தயாரி இருக்கிறோம். இது வந்து S31ன்ற இது ஒரு வகையான சுகர். இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும், இதை விட கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். இது வந்து M30 சுகர். இது சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும், அதை விட இது கொஞ்சம் S30 விட கொஞ்சம் பெரிய சைஸ். நமக்கு வந்து இங்க தமிழ்நாட்டுல S30க்கு தான் வேல்யூவா இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா ரிஃபைன்டு சுகர்னு சொல்லுவோம். இந்த சுகரையே வந்து மெல்ட் பண்ணிட்டு அதை வந்து சல்பர் கண்டென்ட்லாம் எடுத்துட்டு பாஸ்போபிலேஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு சல்பர் கண்டென்ட் எடுத்துட்டு இது பண்றது பேரு ரிஃபைன்டு சுகர். இது வந்து கியூப் சுகர். 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் இதான் யூஸ் பண்ணுவாங்க, கியூப் சுகர். இது வந்து கல்கண்டு, பெரிய கல்கண்டு, கேண்டி சுகர்னு சொல்லுவோம். இதையும் ப்ரிப்பேர் பண்றோம். இது வந்து சின்ன கல்கண்டு. இது பிரவுன் சுகர்னு சொல்லிட்டு மில்லு நிறுத்தும் போது, கிரஷிங் நிறுத்தும் போது வர்ற இது பேரு பிரவுன் சுகர். இது நாட்டு வெல்லுங்க. இது வந்து ரா சுகர்னு சொல்ற கந்தசாரி சுகருங்க. இது வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரும்பு விவசாயிகளுக்கு அந்த கரும்பு விலை நிலுவை வழங்கிய போது நன்றி தெரிவிச்சது. தமிழக அரசு சர்க்கரை துறையை ஊக்குவிக்கும் வகையில, நம்ம சர்க்கரை துறையை ஊக்குவிக்கும் வகையில கரும்பு விவசாயிகளுக்கு நமது மத்திய அரசு அறிவிக்கிற 3151 ரூபாய் இல்லாம கூடுதலாக 349 ரூபாய் ஒரு டன்னுக்கு வழங்கி கரும்பு விளைச்சலை வந்து அதிகப்படுத்துறாங்க. அந்த கரும்பு விளைச்சல்ல அதிக மகசூல் தர வெரைட்டியை போடுறதுக்கும், அதுலயே வந்து அதிக சர்க்கரை சத்து நம்ம கிடைச்சாக்க ஆலைக்கும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி, உற்பத்தி செலவு குறையிற மாதிரி தமிழக அரசு வந்து ஒவ்வொரு சர்க்கரை ஆலைகளுக்கும் 2.5 ஹெக்டர் நிலத்தை வந்து தேர்ந்தெடுத்து அதுல வந்து அந்த சர்க்கரை ஆலைக்கு எந்த வகையான வெரைட்டி வந்து சூட்டபிள் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்கெல்லாம் வந்து ஏதுவா நடவடிக்கை எடுத்து அதுக்கெல்லாம் மானியம் எல்லாம் வழங்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் இந்த சொட்டு நீர், காவியா டிபி, இந்த NADP போன்ற இதெல்லாம் வந்து நமது தமிழக அரசு வந்து வேண்டிய சலுகை எல்லாம் கொடுத்து, அவர்களுக்கு எல்லாம் சப்சிடி எல்லாம் கொடுத்து கரும்பு பயிரை வந்து ஊக்குவிக்கிறாங்க. இப்ப நம்ம எத்தனால் பிளண்டிங் பண்றதுக்காக அதுக்கு வந்து டிஸ்டிலரிஸ் எல்லாம் வந்து இது புனரமைக்கிறதுக்கு இப்ப தற்சமயம் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில தமிழக அரசு 6.67 கோடி வழங்கி அதை வந்து புனரமைக்கிறதுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான பணிகள் போயிட்டு இருக்குது. நம்ம வந்து ஒரு 7 கோஜன் ஆலைகள் வந்து இப்ப நடைமுறையில கொண்டு வந்திருக்கிறோம். 10 ஆண்டு கிடப்புல இருந்த அந்த கோஜன் பிளான்ட்டை இப்ப தற்சமயம் இருக்கிற ஆளுங்கட்சி தமிழக அரசு வந்து அதுக்கு உண்டான இதெல்லாம் வழங்கி அந்த கோஜனை வந்து செயல்படுத்தி இப்ப கோஜன் வந்து சிறப்பா செயல்படுத்துறதுக்கெல்லாம் உண்டாயிட்டு இருக்குது. மீதம் இருக்கிற கள்ளக்குறிச்சி 1 மற்ற ஆலைகளுக்கும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய நடவடிக்கைகளை இப்ப எடுத்துட்டு இருக்கிறோம். இது மாதிரி வந்து சர்க்கரை ஆலை வந்து ஒரு புனரமைக்கிற மாதிரி வந்து தமிழக அரசு வந்து வேண்டிய இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வேண்டிய புதிய ரகங்களை வந்து இங்க விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி, இந்த ரகங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட், அதிக சர்க்கரை சத்தை வந்து ஆலைக்கும் பெனிஃபிட்ன்றத வந்து எல்லாருக்கும் ஒரு இது மாதிரி பண்றாங்க. அதனால இந்த ஒரு கண்காட்சி விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரியும் இருக்குது, எல்லாருக்கும் வந்து ஒரு பயனுள்ளதா இருக்குது. அதுக்கு உண்டான வந்து இப்போ கரும்பு வெட்டுக்கூலி வந்து கூடுதலா இருக்குது. அதுக்கு வந்து 4 பார்ன்றதை அமைச்சு இயந்திரத்தை வச்சு கரும்பு நம்ம வெட்டணும்னா விவசாயிக்கு பெனிஃபிட். ஏன்னா 1200 ரூபாய் ஒரு டன் வரைக்கும் நம்ம வெட்டுக்கூலி தரோம். அப்ப இயந்திரத்தை பயன்படுத்தா 600-700 ரூபாயில முடிஞ்சிடும். இது மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து பண்றோம். இந்த மாதிரி இந்த ஈல்ட நடுங்க, இதை செய்யுங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இங்க பண்ணிருக்கிறோம். இந்த கண்காட்சி விவசாயிகள் 2 நாட்களா ஃபுல்லா வந்து பெருந்திரளா வந்து அதை பயனடைகிறாங்க. இங்க எல்லாமே பார்த்து இது பண்றாங்க. நல்ல ஒரு பயனுள்ள ஒரு கண்காட்சியாக இத விவசாய கண்காட்சி இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம். நன்றி.